ஸோ ஹலோ எவ்ரிவன். ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் MCQ வந்து பார்க்குறோம். த ஃபஸ்ட் ஒன் இட் இஸ் என்னென்னா த ப்ராசஸ் ஆஃப் ஈட்டிங் ஸ்டீல் above the upper critical point followed by the cooling in the cell's air. ஸோ இன்னும் முக்கியமானது பாருங்கள், எதில் கூலிங் ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா ஃபர்னஸில் பண்ணுறாங்களா, ஏரில் பண்ணுறாங்களா, இல்லை வாட்டரில் பண்ணுறாங்களா, இல்லை ஆயிலில் பண்ணுறாங்களா பார்க்கணும். ஸோ இதில் வந்து என்னது கூலிங் ஸ்டில் ஹேர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து குவான்ச்சிங்காக, அனலிங்காக, நார்மலைசிங்காக, டெம்பரிங்கான்னு பார்க்கணும். ஆன்சர் வந்து நார்மலைசிங். அந்த டயக்ராம்ஸ்லேயே போட்டிருப்பாங்க. இங்கே இந்த இதில் ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு கூலிங் இன் ஸ்டில் ஹேர், அப்போ வந்து அட்மாஸ்பியர் ஏர்லேயே கூல் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நார்மலைசிங் சொல்லுவாங்க. அந்த நார்மலைசிங் இன்வால்விங் ஈட்டிங் ஸ்டீல் அபோவ் இட் இஸ் த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ஸ். ஸோ அப்போ நார்மலைசிங்கிறது என்னென்னா இட் இஸ் த ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் தான் அது. இதை வந்து ஏர் கூலிங் மூலிமா பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறோன்னா அபோவ் த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அண்ட் கூலிங் இட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்ஸ். அப்போது த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கூலிங் என்ன பண்ணுறாங்க, அந்த டைம்லேருந்து கூலிங் பண்ணுறாங்க. எதனால்னா எக்ஸ்டர்னலாக இல்லை, அது அட்மாஸ்பியர் ஏர் மூலிமா, இது ஃப்ரீ கூலிங் தான். அதில் என்ன நடக்கும்னா ரிஃபைன் கிரைன் சைஸ் அண்டு இம்ப்ரூவ் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ ஸ்ட்ரக்சர் ஒவ்வொன்றுத்துக்கும் மாறும். அனலிங் பண்ணுறது, ஏர் கூலிங் பண்ணுறதுலேருந்து, ஃபர்னஸில் கூல் பண்ணுறதுலேருந்து, ஆயிலில் கூல் பண்ணுறதுலேருந்து, அப்புறம் வந்து வாட்டரில் கூல் பண்ணுறது, குவான்ச்சிங். இந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி வரும்னா கூலிங் ப்ராசஸில் கோர்ஸ் பியர் லைட்டுன்னு வரும். அப்புறமேட்டு என்ன வரும்னா கோர்ஸ் பியர் லைட்டு, அப்புறம் வந்து ஃபைன் பியர் லைட் வரும், அப்புறம் வெரி ஃபைன் பியர் லைட் வரும், இப்போ மார்டன்சைட் வரும். மார்டன்சைட்டுன்னு வந்தாலே என்ன அர்த்தம்னா இட் இஸ் வெரி, அது இருக்கல அதிக பிரிட்டில் ஹார்டனபிலிட்டி இருக்க மெட்டீரியல், அதுதான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின், which heat treatment process is primarily carried out that relieves the internal energy and restore the ductility in the cold working. ஸோ எந்த வந்து இன்டர்னல் எனர்ஜியை ரிலீஃப் பண்ணுதுன்னு பார்க்குறதா. இதில் பாருங்கள், ஃபுல் அனலிங், ப்ராசஸ் அனலிங், கார்பரேஷன், மார்க் டெம்பரிங்னு இருக்குது. இது ஃபுல் அனலிங், இந்த ப்ராசஸ் அனலிங் எது கீழே வரும்னா இது ரெண்டுமே அனலிங் ப்ராசஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து பி என்னங்கிறதுனா ப்ராசஸ் அனலிங் அண்டு சப்கிரிட்டிக்கல் அனலிங்னு சொல்லுவாங்க. அதை இப்போ கோல்டு ஒர்க் பீஸாக இருக்கிறது பிலோ த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் வந்து யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயின் ஃப்ரீ கிரைனாக மாற்றும். அதை இந்த ப்ராசஸ் பண்ணுறதுனால ப்ராசஸ் அனலிங். இதனால தான் என்ன நடக்கும்னா இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்ணி கொடுத்துட்டு அந்த டக்டிலிட்டி ஆஃப் த வந்து ரொம்ப கம்மி கொடுக்கும். ஸோ கோல்டு ஒர்க்குடைய எதை சொல்கிறோன்னா ஸோ அந்த ரீக்ரிஸ்டல் டெம்பரேச்சருக்கு கீழே இது ஒர்க் பண்ணுறாங்க. அதனால தான் எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். இந்த ப்ராசஸ் அனலிங் இஸ் யூஸ்டு மெயின்லி ஃபார் low carbon steels below the critical temperature to eliminate the internal stress caused by the cold working and increase the ductility. ஸோ இந்த ப்ராசஸ் அனலிங்கிறது எதுக்கு முக்கியமாக பண்ணுவாங்கன்னா லோ கார்பன் ஸ்டீல்ஸ், மைல்டு ஸ்டீல் சொல்லுவாங்க. அது வந்து பிலோ த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், அதனால தான் அது என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அ கோல்டு ஒர்க்கிங்னு சொல்கிறாங்க. எலிமினேட்ட முக்கிய ப்ராசஸ் அனலிங் முக்கியமான ஒன்லைன் என்னன்னா எலிமினேட் த இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், அவ்வளோதான். அப்போது ஒரு மெட்டீரியலுக்குள்ளே ஏதோ இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதை ரிலீஃப் பண்ணுறதுக்கு தான் ப்ராசஸ் அனலிங் பண்ணுறாங்க. இது எந்த மூலிமா பண்ணுறாங்கன்னா அது கோல்டு ஒர்க்கிங் மூலிமா பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா என்ன ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா டக்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அடுத்தது தேர்டுங்கிறது என்னென்னா இந்த ஹார்டனிங் ப்ராசஸ் ஆஃப் த ஸ்டீல், அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரேபிட் கூலிங் தான் இஸ் குவான்ச்சிங் இஸ் தட் அண்ட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அஸ்டைன்ட் இன்டூ என்னவா மாறுதுன்னு கேட்குறாங்க. இப்போ என்னென்னா குவான்ச்சிங்னாவே இட் இஸ் ரேபிட் கூலிங் தான். இப்போ நீங்கள் அட்மாஸ்பியர் ஏர் விட்டால் நீங்கள் அது ரேபிட் கூலிங்கில் அது பாட்டுக்கு கூல் ஆகும், அது டைம் எடுக்கும். பட் குவான்ச்சிங்கிறது இட் இஸ் த ரேபிட் கூலிங் தான். இது ஆன்சர் பாருங்கள், என்னென்ன எந்த ஆஸ்டனைட் டூ என்னவா மாறுதுன்னு கேட்குறாங்க. பியரைட்டாக மாறுதா, பெனெட்டாக மாறுதா, மார்டன்சைட்டாக மாறுதா, ஸ்பைரைட்டாலாம் மாறுதான்னு கேட்குறாங்க. The answer வந்து C. So quenchings provide the formation of pearlite and force of crystal structure of the trap down, the forming the martensite which is extremely hard and brittle. அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு குவான்ச்சிங் ப்ராசஸ் ரேபிட் கூலிங் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா அது ஹார்ட்னஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஹார்ட்னஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அந்த மெட்டீரியல் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், அது என்ன மார்டன்சைட் தான். பார்த்தீங்களா, மார்டன்சைட் வந்து ஹார்ட் அண்ட் பிரிட்டிலாக இருக்கும். அது என்ன எதுலேருந்து எதாக மாறுதுன்னா என்னது
ஆஸ்டனைட்டாக இருக்கிறது இன்டூ என்னவா மாறுது, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஆஸ்டனைட்டின் இன்டூ மார்டன்சைட்டாக மாறுது. ஆஸ்டனைட் எப்படி மார்டன்சைட்டாக மாறினா இட்ஸ் அ ரேபிட் கூலிங். ரேபிட் கூலிங் என்ன, இட்ஸ் த குவான்ச்சிங் ப்ராசஸ். Why is the tempering is performed immediately after the quenching steels? ஏன் வந்து டெம்பரிங் பண்ணுறாங்க ஒரு ஆஃப்டர் த குவான்ச்சிங் ஸ்டீலுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டாங்கன்னா, பாருங்கள் ஆப்ஷன் வந்து, இட் இன்க்ரீஸ் த மேக்ஸிமம் ஹார்ட்னஸா, இல்லை ரெடியூஸ் த பிரிட்டல்னஸ், ரிலீவ் த குவான்ச்சிங் ஸ்ட்ரெஸ்ஸா, while maintaining the reasonable hardness, இல்லை இன்க்ரீஸ் த கிரெயின் சைஸா, to add the carbon structure. ஆன்சர் வந்து பி. என்னென்னா ஒரு குவான்ச்சிங் ஸ்டீல்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, ஆஸ்டனைட்லேருந்து குவான்ச் பண்ணால் என்ன கிடைக்கும், மார்டன்சைட் கிடைக்குமா, அது வந்து ரொம்ப பிரிட்டிலாக இருக்கும். அதான் நான் சொன்னேன்ல, பிரிட்டில்னா ஆல்சோ ஹார்ட்னஸ் தான், ஹார்டனபிலிட்டி அதிகமாக இருக்கிறது தான் ரொம்ப டூ பிரிட்டில் சொல்லுவாங்க. இந்த டெம்பரிங் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரீட் த பிலோ த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அதாவது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் திரும்ப அந்த குவான்ச் பண்ண மெட்டீரியல் ஹீட் பண்ணி திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா, ரெடியூஸ் த இன்டர்னல்ஸஸ், அதில் இருக்கான இன்டர்னல்ஸை ரெடியூஸ் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு டஃப்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ரெடியூஸ் த பிரிட்டில்னஸை குறைக்கணும். ஏன்னா டூ பிரிட்டில்னஸாக இருக்குது இதுக்கு மார்டன்சைட் பண்ணதுக்கப்புறம். மார்டன்சைட் இதுலேருந்து வரும், ஆஸ்டனைட்லேருந்து ரேபிட் கூலிங் ஆர் குவான்ச்சிங் பண்ண மூலிமா மார்டன்சைட் வரும். ஸோ அதை நம்ம திரும்ப ரீஹீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது தான் என்னது, இட்ஸ் அ டெம்பரிங்னு சொல்கிறாங்க. அதுதான் ஏன் பர்ஃபார்மெண்ட்டு ஏன் உடனே பண்ணுறோன்னு கேட்குறாங்க. அடுத்த ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா, விச் hardening, case hardening, surface hardening, case hardening method involve diffusion nitrogen 2 into the surface of carburizing, nitrating, flame hardening, induction hardening. Answer வந்து B. The nitrating the diffuse action the nitrogen into the steel, okay, steel surface at relatively the low temperatures, the forming the extremely hot case without recurring quenchings. ஸோ இது குவான்ச்சிங் எதுவும் பண்ண தேவையில்லை. என்ன பண்ணால் போதும், இந்த நைட்ரஜன் கேஸை வந்து ஸ்டீம் பண்ணால் போதும். இது வந்து என்ன பண்ணோம், இது அந்த ஹீட்டாக இருக்கிறது மேலே அது பட்டு அது என்னவாகிடும், அதை வந்து ப்ராப்பர்ட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவாங்க, டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. சர்ஃபேஸ் ஆர்டனிங்னா இது ஆர்டன் பண்ணுறது தான். இப்போ கியரில் பாடி இருக்கும், அந்த பாடி சாஃப்டாக இருக்கும், அந்த ரவுண்டாக டிஸ்க் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது சாஃப்டாக இருக்கும். அந்த டீத்து வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும். ஏன்னா அந்த டீத்து தான் என்ன பண்ணுது, பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுது, ஓகேவா. அப்போ அந்த சாஃப்ட் ஹார்டு, அப்போ கேஸ் ஆர்டனிங்கில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியல் ஆட் பண்ணால் வேணாம், அந்த டீத் அந்த சர்ஃபேஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும், ஓகேவா. அதுதான் சர்ஃபேஸ் ஆர்டனிங். ஆனால் அதில் ஒன் ஆஃப் த நைட்ரஜன் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் இட் இஸ் த நைட்ரேட்டிங், ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ MCQ சிக்ஸ்த் ஒன்று பார்த்தீங்கன்னா, கொஷின் வந்தோன்னா, இந்த ஜோம்னி அண்ட் குவான்ச் டெஸ்ட் இஸ் வாட் இஸ் த மெஷர்மெண்ட் டிட்டர்மைன் த ஹார்டனபிலிட்டி ஆஃப் த ஸ்டீல். A வந்து tensile strength of from the end to end, variation of hardness along the length from the quenched end, the total carbon percentage of drop, grain size. இதுக்கு என்ன ஆன்சர், grain sizes refinement rate. ஆன்சர் வந்து B தான். என்னென்னா இந்த ஜாமினி அண்ட் குவான்ச் டெஸ்ட் வந்து எதை மெஷர் பண்ணதுன்னா, hardenability of the steels by evaluating how hardness decrease at increasing the distance from water quenched end of the standard cylindrical bar. ஸோ ஒரு பாரில் ஒரு லென்த்து குறைய ஹார்டனபிலிட்டி எப்படி குறையுது, அந்த குவான்ச் பண்ணுறோமில்ல, இங்கே பாருங்கள், அதான் இருக்கும், அதை ஸ்ப்ரே பண்ணி இங்கே எந்த ப்ராசஸ் இருந்தாலும் சரி. ஸோ ஹார்டனபிலிட்டி செக் பண்ணுறது தான் வந்து குவான்ச் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னா, குவான்ச்சிங் தான் ஹார்ட்னஸை இம்ப்ரூவ் பண்ணி தர்றது தான். அதை இம்ப்ரூவ் பண்ணுறப்ப அந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஹார்டனபிலிட்டி வந்து குறையுது. ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் இது ஜாம்னி அண்ட் குவான்ச் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. குவான்ச்னாவே என்னது, ஹார்ட்னஸை இம்ப்ரூவ் பண்ணி தர்றது தான். அந்த இம்ப்ரூவ் பண்ணுறது டிஸ்டன்ஸ், அந்த குவான்ச் லென்த்து மாற எவ்வளோ ஹார்ட்னஸ் குறையுது அதை மெஷர் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு தான் வந்து ஜாம்னி அண்ட் குவான்ச் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செவன்த் ஒன்று, விச் heat treatment process involve the heating the steel above its critical temperature and cooling it extremely slow inside the furnace. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 3 இருக்குது, இந்த நார்மலைசிங், குவான்ச்சிங், இந்த ஃபுல் ஹேண்டலிங், இந்த ஃப்ளேம் ஹார்டனிங். இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்லேயே கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ இன்சைட் த ஃபர்னஸ். இன்சைட் த ஃபர்னஸ்ன்னு எது வந்தாலுமே அது என்ன ப்ராசஸ்னால் இட் இஸ் அனலிங் ப்ராசஸ் தான். இந்த நாளத்தில் எதாவது அனலிங்னா இட் இஸ் ஃபுல் அனலிங் தான் இருக்குது. இந்த ஃபுல் அனலிங் பாருங்கள், த இன்வால்வ் த ஹீட் above the critical temperature range followed by the very slow furnace cooling at achieve the maximum stiffness and the stress relief and improve the machinability. இங்கே பாருங்கள், எங்கே உள்ளுக்குள்ளேயே வச்சு பண்ணுறது தான் இந்த மாதிரி மைக்ரோ செக்ஷன் கிடைக்கும். ஃபர்னஸ்குள்ளேயே வச்சு கூல் பண்ணுறது தான். பட் டெம்பரேச்சர் வந்து எது வரைக்கும் ஹீட் பண்ணியிருக்காங்கன்னா above the critical temperature, அது முக்கியம்.
அடுத்த ஒன்று 8 ஒன்று பார்த்தீங்கன்னா which alloying elements of most effective at increasing the hardenability of the steels by retarding austenite transformations. ஸோ இதில் எது hardenability ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு கேட்டால் இந்த சல்ஃபரா, பாஸ்பரஸா, குரோமியமா, காப்பரான்னு பார்த்தா பாஸ்பரஸுங்கிறது ஈல்டி பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். பட் இங்கே கேட்டிருக்கிறதுனா hardenability இன்க்ரீஸ் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ குரோமியம். ஓகே, ஸோ அலாயிங் எலமெண்ட்ஸில் குரோமியம், மெலோடியனம் அண்டு நிக்கல் சிக்னிஃபிகண்ட்லி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகண்ட்லி இன்க்ரீஸ் த இந்த மூணுமே, இந்த குரோமியமு இந்த மூணுமே வந்து என்ன பண்ணதுன்னா இன்க்ரீஸ் த hardenability ஆஃப் டிலேயிங் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் என்னமா ஆஸ்டனைட் டு பியர்லைட் அண்ட் பெனடைட் டியூரிங் த கூலிங்ஸ். அந்த ஃபார்மேஷன் வந்து பாருங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இந்த அலாயிங் எலமெண்ட்ஸில் அலாமிங் கண்டென்ட் வந்து இப்படி தான் இருக்கும். எது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அலாயிங் கண்டென்ட் வந்து அந்த அந்த ஆக்சிஸ் பாருங்கள், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கர்வை பொறுத்து இருக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல். 9th ஒன்று பார்த்தீங்கன்னா கேஸ் ஹார்டனிங்னா என்னென்னா இட்ஸ் சர்ஃபேஸ் ஹார்டனிங்னா கேஸ் ஹார்டனிங் சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியலில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த சர்ஃபேஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அந்த மெட்டீரியலுக்குள்ளே இன்சைடில் இருக்கிறது அதர் பார்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் வந்து சாஃப்டாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஏன்னா ஏன் ஆடாக இருக்கிறது முக்கியம்னா ஏன்னா அதுதான் ஃபங்க்ஷன் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் கியர் டீத்து தான் பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ணும், அதுக்குள்ளார இருக்கிறது வந்து அவ்வளோ ஆர்டனாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அதுதான் கேஸ் ஹார்டனிங். இட் இஸ் அப்ளைடு டு மெக்கானிக்கல் காம்போனண்ட் ப்ரைமர்லி டு அச்சீவ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட் சர்ஃபேஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் இன்னர் கோர், த ஹார்ட் அண்ட் வியர் ரெசிஸ்டன்ஸ், த சர்ஃபேஸ் அண்ட் டஃப்னஸ் அண்ட் டக்டைல் இன்னர் கோர். சி வந்து ஆப்ஷன்ஸ் யூனிஃபார்ம் பிரிட்டில்னஸ் த்ரூஅவுட் த கிராஸ் செக்ஷன். டிங்கிறது கம்ப்ளீட் ரிமூவல் ஆஃப் த சர்ஃபேஸ் கார்பன். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான். ஏன் பின்னா த சர்ஃபேஸ் ஹார்டனிங் டெக்னிக்ஸ் கிரியேட் த ஆர்டர் அவுட்டர் த லேயர் தான், ஃபார் வியர் ரெசிஸ்டன்ஸ் ப்ரிவென்ட் பண்ணுறது தான், டு ப்ரிசர்விங் த ஃபார் டக்டைல் டஃப்னஸ் கோர் டு வித்ஸ்டாண்ட் ஹை இம்பாக்ட் லோட் ஆஃப் த ஸ்டாக்ஸ். பார்த்தீங்களா, அப்போ இங்கே பாருங்கள் சாஃப்ட் கோர் வாங்குறது இதெல்லாம் சாஃப்ட் கோர். பட் ஹார்ட் சர்ஃபேஸில் இந்த டீத் மட்டும் தான் ஹார்ட் சர்ஃபேஸ். நம்ம போன இதில் பார்த்தோம், இந்த ஹார்ட் சர்ஃபேஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க, நைட்ரேட்டிங் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன, நைட்ரஜன் வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸ்ப்ரே பண்ணி இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் இந்த சர்ஃபேஸ் மட்டும் நல்லா ஹார்டனாக இருக்கும். 10th ஒன்று Spyroidizing annealing process is primarily performed on high carbon tool steels to 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பி தான். The spyroidizing transformation elongated or laminar iron carbide cementate அதாவது சொல்லுவாங்க into the small spyroidal globular shapes within the ferrite matrix significantly improve the missionability increase பண்ணுறது தான். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பிஃபோர் எப்படி இருக்குது, ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்ட்ரக்சர் வரும்னா குளோபுலர் கார்பைடுன்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து ஸ்பைரிக்கல் சொல்லுவாங்க. ஸ்பைரிக்கல் அதனால தான் இது என்ன ப்ராசஸ்னால் இட் இஸ் அ ஸ்பைராட்டிக்கல் அனலிங் ப்ராசஸ். இந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சரை அட்டைன் பண்ணுறதுனால